வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறதா? 2026 தமிழ்நாட்டு தேர்தலில் யார் வரணும்? வெளியான மக்களின் கருத்து கணிப்பாம். வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தமிழ்நாட்டில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மக்கள் கூறிய கருத்துக்களாம் வெளியாகியுள்ளது. அதாவது என்னவென்றால், தமிழ்நாடு சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க உள்ள நிலையில்தான் அந்த கட்சியில் கண்டிப்பாக தேர்தலில் யார் வேண்டுமானும் வர வேண்டும் என்று மக்கள் கருத்துக்களை கூறியுள்ளார்கள். அதில் அதிகம் பேர் கூறிய பெயர் என்னவென்றால் அதை விரிவாக காண்போம். அதாவது தமிழ்நாட்டில் வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் அரசியல் களத்தை சூடேற்றியுள்ளது. திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவாகும் அதிமுக மற்றும் பாஜக ஆட்சியை பிடிக்கவும் தீவிரமாக தயாராகி வருகிறதா. இதனை முன்னிட்டு தான் மக்களின் எதிர்பார்ப்பு என்னவென்றால், கருத்துக்களும் விருப்பங்களும் ஆகியவை சமூக வலைதளங்கள் மற்றும் வெளி உலகில் பரவலாக பேசப்படுகிறதா. சிலர் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை மீது ஒரு வலுவான நம்பிக்கை வைக்கிறார்கள். அண்ணாமலை படித்தவர், முன்னாள் IPS அதிகாரி. அவர் முதல்வராக வந்தால் கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும், ரவுடித்தனம் தனித்துவம் அவர் திடமான ஆட்சியை வழங்குவார் எனவும் ஒருவர் கூறுகிறார். எடப்பாடியாரோ பழைய அனுபவம் தானே, அவர் ஆட்சியில் கடைகள் கற்கள் கடைகள் நிறைந்திருந்தன. அண்ணாமலை வந்தால் கண்டிப்பாக அதையெல்லாம் மூடுவார் என்று மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்களாம். மற்றொருவரோ, அண்ணாமலைக்கு எதிர்காலம் குறித்து உறுதி இப்போது இல்லாவிட்டாலும் அவர் கண்டிப்பாக சென்ட்ரல் அரசியல் உள்துறை மத்திய மந்திரியாக வரலாம். அடுத்து 2031க்குள் தமிழ்நாட்டில் முதல்வராகவும் அவர் வருவது நிச்சயம் என்று நம்பிக்கை தெரிவித்தார்களாம். சிலர், நான் பாஜகவின் உறுப்பினராக அண்ணாமலைக்காகவே செயல்படுகிறேன், அவர் நம்பகத்தன்பவர், அறிவாளி எனவும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி இதேபோல் திமுகவிடமும் ஆதரவு இருந்ததாம். ஸ்டாலின் அவர்கள் செய்கிறேன் என்று சொன்னதை செய்தாரா? உதயநிதி தற்போது வரை நன்றாக செயல்படுகிறார், அவர் அடுத்த முதல்வராகவும் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறதா என சில கருத்துக்களையும் தெரிவித்தவர்கள். மக்கள் மத்தியில் TMK ஆட்சியில் கண்டிப்பாக ஊழல் இருப்பினும் முந்தைய ஆட்சியை காட்டிலும் சற்று மேம்பட்டது என்றே சிலரும் ஏற்றுக்கொண்டார். மாறாக அதிமுக குறித்து சிலர் கடுமையான விமர்சனங்கள்லாம் முயற்சித்துள்ளார்கள். எடப்பாடியோ ஆண்டபோது எந்த மாற்றமும் இல்லை, மக்கள் இன்னும் துன்பத்தில் தான் வாழ்கிறார்கள் என்றார்களாம். அதாவது அதிமுக திமுக என தமிழகத்தில் 2 மாபெரும் திராவிட கட்சிகள் எல்லாம் கண்டிப்பாக தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் யார் வருவார் என்பதை மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி 2 மக்களும் நலனுக்காகவே இயங்கவில்லை, பணம்தான் அரசியல் முக்கியமாகிவிட்டது என்று சிலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதே சமயம்தான் புதிய முகமாக நடிகர் விஜயின் அரசியல் வருவது என்பது குறித்து கலவையான கருத்துக்கள் வெளிவந்தன. விஜய் புதுசாக வருகிறார், வாய்ப்புகளை கொடுத்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை கொடுப்பார் என்று மக்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறதா. சிலர் கூறி வருகிறார்கள், அவர் இதுவரை மக்களுக்கு எந்த ஒரு சேவையும் செய்யவில்லை, அரசியலுக்கு தயாராக இன்னும் இல்லை என மற்றொரு பகுதி எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்களாம். விஜய் ரசிகர்கள் அதிகம், ஆனால் நிர்வாகத்திற்கான அனுபவம் என்பது அவ்வளவு எளிதாக வராது என்று அவர் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, சீமான் போன்ற கட்சியெல்லாம் சிலர் சீமான் ஒரு உறுதியான பேச்சாளர் தான், ஆனால் பிரிவினை அரசியல் பேசுகிறாரோ அது நல்லதற்கல என்று தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளெல்லாம் உருவாக சாத்தியம் குறைவாம். எப்போதுமே திமுக அல்லது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் என்று 2 திராவிட கட்சிகளால் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்சியாக பார்க்கப்படுகிறது. மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக யார் ஆட்சி என்பதை மக்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் என்று இந்த கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.